அவர்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 8 வகையினராக இருக்க வேண்டும். அதுல முதல்ல அல்லாஹ் சொல்லும்போது ஏழைகள், அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஏழைகள். அப்ப அல்லாஹ் 2 ஏழைகளை ஏன் சொல்கிறான்? அந்த ஃபகீருக்கு வாழ்க்கையில வாழ்வதற்கு எந்த வாழ்வாதாரமும் இருக்காது, அடுத்த வேளை உணவுக்கு வழி இருக்காது. அடுத்து அல்லாஹ் 2வது சாராரா சொல்லும்போது மிஸ்கீன் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு போதாது, அவருக்கு பற்றாக்குறை இருக்கும், இவரும் ஏழை தான். அடுத்து யார் என்று சொன்னால் அந்த ஜக்காத்துடைய அந்த ஃபண்டை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அதற்காக பணி செய்யக்கூடிய, அதுக்காக இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து 4வதாக உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டவர்கள், இஸ்லாத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள், இஸ்லாத்தை விரும்பி வர்றாங்க, இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் என்பதைத்தான் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இவர்களுக்கு கொடுக்கிறது. அடுத்து யாருன்னா அடிமைகள், அவர்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்து சாரார் கடனாளிகள், அவர்களுக்கும் கொடுக்கலாம். பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்பார், பெரிய ஜமீன்தாரா இருந்திருப்பார், வியாபாரத்தை இழந்தார், லாஸ் ஆகி ஒன்னில்லாமல் நின்றிருப்பார், அவரும் ஏழை லிஸ்ட்ல வந்துருவார். அவர் செல்வந்தரா இருந்தார தேவையில்லை, கடனாளிகள் அவர்களுக்கும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய